ஹலோ மக்களே, ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். டென்சஸ் அப்படின்னா என்னங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Before entering into the content, I would like to tell you all that this video is sponsored by Moat. Hey guys, this is Sharmila Prabhakaran and you're with me on Tamil English channel. ஓகே, டென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டென்சஸ்க்கு நம்ம தமிழில் என்ன சொல்வோம்? காலங்கள். சரிங்களா? ஓகே, நவ் வாட் ஆர் டென்சஸ்? Tenses are nothing but time of an action or work. அதாவது ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க் எப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் டென்சஸ். இஸ் த ஒர்க் பீயிங் டன் நவ்? வாஸ் இட் கம்ப்ளீட்டட் ஏர்லியர்? இஸ் இட் எட் டு ஸ்டார்ட்? அதாவது அந்த ஒர்க் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சா, இல்லை இனிமேட் தான் நடக்க போகுதா, இல்லை இப்போ தான் நடந்துட்டு இருக்கா? ஸோ இந்த மூணு பற்றி பேசுகிறது தான் டென்சஸ். ஸோ பேசிக்கலி டென்சஸ் இஸ் ஈக்குவல் டு டைம். ஓகே, இப்போ இந்த டைமை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, அதாவது பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம். சரிங்களா? ஸோ இந்த டைமை we are dividing it into 3 categories: past, present and future. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸை நம்ம 4 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். அதாவது சிம்பிள் ஆக்ஷன் ஆர் இன்டெஃபினட் ஆக்ஷன், கண்டினியூஸ் ஆக்ஷன், பர்ஃபெக்ட் ஆக்ஷன், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ இது நாலும் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் ஆக்ஷன் ஆர் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறது தான். அது நம்ம இன்டெஃபினட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டான்ஸ். அதாவது இது ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். நான் ஆல்ரெடி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேனா, இப்போ டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேனா, இனிமேல் டான்ஸ் பண்ண போகிறேனா, இதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே எதுவும் பேசலை. ஜஸ்ட் we are telling that I dance. சின்ஸ் இது இன்டெஃபினட்டாக இருக்கிறதுனால இந்த டென்ஸை நம்ம இன்டெஃபினட் டென்ஸ்னு சொல்வோம். ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, 80% ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த சிம்பிள் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 80% இங்கிலீஷில் நம்ம பேசுகிறது சிம்பிள் டென்ஸாக தான் இருக்கணும். சரிங்களா? செகண்ட், கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டீச்சிங். அதாவது இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், நடந்துட்டு இருக்கிற நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் கண்டினியூவஸ் டென்ஸ். அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆஸ் த நேம் இண்டிகேட், பர்ஃபெக்ட். அதாவது அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம் போல, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபினிஷ்ட். அதனால தான் அதை பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஐ டீச்டு. நான் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன், நான் இந்த செயலை முடிச்சிட்டேன். ஸோ we call it as perfect tense. அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது, அந்த ஆக்ஷன் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஆனால் எப்போ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஆல்ரெடி ஃப்யூச்சரில் எப்போ முடியும், இனி கொஞ்சம் நேரம் கழித்து முடியுமா, இல்லை கொஞ்சம் லேட்டாக முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் பேச மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டென்ஸை தான் we call it as perfect continuous tense. இந்த இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20% தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா?
இப்போ இந்த டேப்லர் கொலமை பாருங்கள். நம்ம பார்த்த இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டைமும் 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸும் சேர்ந்து தான் நமக்கு வந்து 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? A simple present tense is a tense expressing an action that is currently going on or habitually performed or generally exist. ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுது. அந்த ஆக்ஷன் வந்து இப்போ கரண்ட்லி கோயிங் ஆன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐ எம் டீச்சிங், கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி பேசும். அப்படி இல்லைன்னா ஹேபிச்சுவலி பெர்ஃபார்ம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாக் எவ்ரி டே இன் த மார்னிங். அப்போ நான் டெய்லி வந்து காலையில் நடக்கிறேன், வாக்கிங் போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை பற்றி பேசும். அப்படி இல்லைன்னா ஜென்ரலி எக்ஸிஸ்ட், அதாவது ஒரு யூனிவர்சல் ஃபேக்டை பற்றி பேசுகிறது. யூனிவர்சல் ஃபேக்ட்னா என்ன? த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அதாவது எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சன் வந்து ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சல் ட்ரூத். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசுகிறதும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? இப்போ கீவேர்ட்ஸ்: டெய்லி, யூஸ்வலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, நவடேஸ், டுடே, எவ்ரிடே. இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வரக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் பிளேயிங் வித் மை கேட். இப்போ நடந்துட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்கிறோம். இப்போ பிளேயிங்குங்கிறது என்ன? ப்ரெசண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி சொல்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்கிறோம், ஐ எம் பிளேயிங் வித் மை கேட். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்னால் என்ன? அந்த சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கும், கண்டிப்பாக வேர்ப் இருக்கும். அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஐ டான்ஸ். சரிங்களா? ஐ எம் டீச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் வந்து டீச்சிங், ஆக்ஷன் வேர்ட் இல்லைங்களா? டீச்சிங். இந்த வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. டீச்சிங்னா நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர்னால் ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும், வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும், அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு குட்டி ரூலை பற்றி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து சிங்குலராக சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேர்பு கூட என்ன ஆட் பண்ணணும், ப்ளூரலாக சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேர்ப் கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஈ, ஷீ, இட் இப்படி சிங்குலராக இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் வர வேர்பு கூட நம்ம எஸ் ஆர் இஎஸ் இதை ஆட் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க். ஸோ இங்கே சப்ஜெக்ட் ஈ வந்து சிங்குலர். ஸோ இந்த ட்ரிங்க்குங்கிற வேர்பு கூட நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ கோஸ் டு டெம்பிள். ஸோ அகெயின் இங்கே வந்து சப்ஜெக்ட் ஷீங்கிறது வந்து சிங்குலர். ஸோ இந்த கோ அப்படிங்கிற இந்த வேர்பு கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் இதில் இந்த ஐயும் யூவும் கூட சிங்குலர் சப்ஜெக்ட் தான். பட் இது ரெண்டுமே எக்ஸப்ஷன். சரிங்களா?
இந்த 2 சப்ஜெக்ட்டும் ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் வர வேர்ப் கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆஸ் இட் இஸ் அந்த வேர்பை தான் வந்து நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐ ட்ரிங்க் மில்க் அப்படின்னு தான் வரணும். இங்கே வந்து ஐங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான். பட் ஸ்டில் இங்கே வந்து நம்ம இந்த ட்ரிங்க்கு கூட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஐ ட்ரிங்க்ஸ் மில்க்குன்னு வராது, ஐ ட்ரிங்க் மில்க். அதே மாதிரி இந்த யூ கூடயும் நம்ம வந்து யூ வந்து ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர் சப்ஜெக்டாலும் இருந்தாலுமே கூட அதில் வர வேர்பு கூட நம்ம வந்து இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது. யூ கோஸ் டு டெம்பிள் அப்படின்னு வராது, யூ கோ டு டெம்பிள். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் ஐ அண்ட் யூ வந்து சிங்குலராக இருந்தாலுமே we shouldn't add yes to the verb. ஓகே. அப்புறம் we they, இது வந்து ப்ளூரல். இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். ஸோ இப்படி இந்த we they வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம வர வேர்பு கூட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதணும். அதே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வி ட்ரிங்க் மில்க் அப்படி தான் வரும். வி ட்ரிங்க்ஸ் மில்க் அப்படின்னு வராது, ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வராது, வி ட்ரிங்க் மில்க். ஸோ சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் வி அப்படிங்கிறது வந்து ப்ளூரலாக இருக்கும்போது இந்த வேர்ப் ட்ரிங்க்கு கூட நம்ம எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி they go to temple. சரிங்களா? they goes to temple அப்படின்னு எழுதக்கூடாது. they go to temple பிகாஸ் இந்த தேங்கிறது வந்து ப்ளூரல். அந்த ப்ளூரலாக சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் வர வேர்பு கூட வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதுவோம். சரிங்களா? ஸோ ஈ ஷி இட் அப்படின்னு சிங்குலராக சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த வேர்பு கூட வந்து எஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். வி தே அப்படின்னு ப்ளூரலாக வந்து சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த வேர்பு கூட நம்ம எஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் 2 எக்ஸெப்ஷன் இருக்குது. ஐ அண்ட் யூ அது சிங்குலராக இருந்தாலும் அந்த சென்டென்ஸில் வர வேர்பு கூட நம்ம எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஆஸ் இட் இஸ் வேர்பை வந்து நம்ம எழுதிடுவோம். சரிங்களா? இப்போ இனி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி மார்னிங். இங்கே வந்து சப்ஜெக்ட் ஐ வந்து சிங்குலர் தான் இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி ஐயும் யூவும் வந்து எக்ஸப்ஷன்ஸ். அது வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலுமே வேர்பு வந்து ஆஸ் இட் இஸ் தான் நம்ம எழுதணும், எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஐ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வராது, ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி மார்னிங். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஸ்டடீஸ் இங்கிலீஷ். இதில் ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அதனால அந்த வேர்பு கூட நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம். ஸ்டடி அப்படிங்கிற இந்த வேர்பு கூட இஎஸ் ஆட் பண்ணி நம்ம ஷீ ஸ்டடீஸ் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதுகிறோம். ஏன்னா ஷீங்கிறது வந்து சிங்குலர். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள், தே லிவ் இன் நியூயார்க். ஸோ இங்கே தேங்கிறது வந்து ப்ளூரல், அதனால இந்த லிவ் அப்படிங்கிற இந்த வேர்பை வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் போடுறோம். எஸ்ஓ இஎஸ்ஓ we are not going to add. So they live in Newark. He plays tennis on Fridays. ஸோ இங்கே இ அப்படிங்கிறது வந்து சிங்குலர், அதனால வேர்ப் இந்த பிளேங்கிற வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது we watch TV every evening. ஸோ இங்கே we அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், அதனால இந்த வாட்ச் அப்படிங்கிற இந்த வேர்பை வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் எழுதிடுறோம். எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம டென்சஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம்.
சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற 11 டென்சஸை பற்றியும் நான் செப்பரேட் வீடியோஸாக போடுறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, that's all for today's video. Until I meet you in next video, you guys take care. And this is Sharmila Prabhakaran signing off. Thank you.